ஆண்டவர் அள்ளினாலும் அழியாத பொக்கிஷங்க. அதனால்தான் யாராலையும் அவருடைய நாமத்தை அழிக்கவே முடியாது. Nobody can stop. ஒருத்தரை 2 பேரை பயமுறுத்துறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான், அப்பப்போ என்னன்னா டச் பண்ணி பார்ப்பான். ஆனா அதே இடத்துல கர்த்தர் தம்முடைய காரியங்களை பலமாய் செய்து முடிப்பார். ஏனென்றால் எவ்வளவுதான் அள்ளினாலும் அழியாத பொக்கிஷம் அவர். ஆமென். இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவரும் தளர்ந்து போனதில்லை, ஒருவரும் சோர்ந்து போனதில்லை. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தை கொண்டு ஜனங்களை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். ஒரு பக்கம் பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், ஒரு பக்கம் பிசாசு பல பேரை வஞ்சிக்க நினைத்து கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய காரியங்களை யாரும் நிறுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அது அடையாளம் தான் இன்றைக்குரிய இந்த நாள். ஆமென். That is the sign of today. Amen. என்ன அடையாளமா இருக்கிறது? கர்த்தருடைய நாளுக்குரிய அடையாளம், கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்குரிய அடையாளம். கர்த்தர் சில காரியங்களை செய்வதற்கு முன்பாகவே அவருடைய அடையாளத்தை வைத்து செய்கிறார். எப்பொழுதுமே ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் அடையாளம் இல்லாமல் எதுவும் செய்வதில்லை. ஆண்டவர் வருவதற்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி செய்தார். சில பேர் சொல்லுங்களேன், சொல்லி செய்கிறேன்னு. பிசாசும் சில நேரங்களில் சொல்லி செய்கிறேன்னு சொதப்பிடுவான். ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பான். ஆமென். பிசாசு சொதப்பிடுவான். பிசாசு நினைத்தான் ஆண்டவரை சிலுவையில் அறையும் பொழுது கூட என்ன நினைத்தான், அவ்வளோதான் முடிஞ்சது, என்ன பண்ணிட்டோம், இவரை முடித்து விட்டோம் என்று நினைத்தான். ஆனால் அவனால் முடிக்க முடியவில்லை. ஆமென். அவரை தொட முடியவில்லை என்றால் நம்மளையும் தொட முடியாது. ஆமென். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க நீங்க. ஆமென், ஆமென், ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28 இருந்து வாசிக்கலாம். ಆತನು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಯಾವ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಓದಬೇಕು ನಾವು? ಮುಂದೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾವ ಮಾತುಗಳ ಮೇಲೆ ಯಾವ ಮಾತುಗಳನ್ನು ದೇವರು ಆಡಿದ್ರು ಅಂತ ನೋಡ್ಬೋದಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಆವಾಗ ನೋಡಿ 26 ಓದಿ. அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். சில காரியங்களை ஆண்டவர் பேசுறார் சம் சீஷர்களுக்கு பர்சனலா. எப்பொழுதுமே இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நிறைய காரியங்களை ஆண்டவர் பொதுவாக பேசுவார், ஜென்ரலி பேசுவார். ஆனால் இந்த சீஷர்களுக்கு மாத்திரம் மறுபடியும் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அதனுடைய சில பேர் அப்படி தான் பைபிள் ஸ்டடி ஃபுல்லாக அப்போ விட்டுருவாங்க. கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்லுவேன், அப்போ விட்டுருவாங்க. ஆனால் இறங்கி வந்து மைக்கெல்லாம் வச்சுட்டு இந்த டவுட்டுன்னு கேட்பாங்கல்ல. அப்போது இந்த சீஷர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், ஆண்டவர் பொதுவாக பேசினதை மறுபடியும் வந்து அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, இன்னும் அதிகமான காரியங்களே. ஏன்னா கூடியே இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று தெரியும், இவர்கிட்ட எவ்வளோ தோன்றமோ அவ்வளோ கடுத்து கொண்டே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ இவர்கிட்ட நம்ம அள்ளினாலும் அழியாத பொக்கிஷம் இவர் என்று அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அள்ளினாலும் அழியாத பொக்கிஷங்க. அதனால்தான் யாராலையும் அவருடைய நாமத்தை அழிக்கவே முடியாது. Nobody can stop. ஒருத்தரை 2 பேரை பயமுறுத்துறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான், அப்பப்போ என்னன்னா டச் பண்ணி பார்ப்பான். ஆனால் அதே இடத்துல கர்த்தர் தம்முடைய காரியங்களை பலமாய் செய்து முடிப்பார். ஏனென்றால் எவ்வளவுதான் அள்ளினாலும் அழியாத பொக்கிஷம். ஆமென். ஸோ இதை அவர்கள் என்ன பண்ணியிருந்தார், கிட்டே இருந்து பார்த்ததினால சில காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு வித்தியாசமாய் சொல்லிக் கொடுத்தார். வித்தியாசமான காரியங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சில காரியங்களை நம்ம இன்னும் டீப்பாக அறியணும்னா டீப்பாக ஓடணுங்க. டீப்பாக ஓடினா தான் டீப்பாக அறிய முடியும். நிறைய நேரங்களில் டீப்பாக ஓடாமல் சர்ஃபேஸ்லேயே இருந்துட்டு, உலகத்திலேயே இருந்துட்டு, உலக காரியங்களுக்கே செலவழித்துட்டு, உலகத்துக்கே சேவை செய்துட்டு, கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு டீப்பான காரியங்கள் வரணும்னா வராது. சில பேர் சொல்லுவாங்க, நான் 2லையும் இருக்கிறேன், 2 படங்களை ஓட முடியாது.
2 படகுல ஓடவே முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, 2 படகுலையும் என்ன பண்ணிடலாம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், இங்கே அப்படியே அது அலைந்து கொண்டு தான் இருக்கும். எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எந்த முடிவுகள் எடுத்தாலும் கர்த்தருடைய காரியங்கள் வரும்போது கொஞ்சம் டீப்பாக தான் போய் பாருங்களேன். பக்கத்தில் சொல்லுங்கள், கொஞ்சம் டீப்பாக போவோம். சீஷனாய் மாறுகிறவன் கொஞ்சம் டீப்பாக போவான். கர்த்தரை தேட விரும்புகிறவன் கொஞ்சம் டீப்பாக போவான். நம்ம அதுக்கு என்ன இல்லை, அதுதான் முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் என்ற வசனம் இருக்கிறது. அதுக்கு என்ன இல்லை, ஐயோ இவங்க முதல்ல இருந்தே இதில் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அதிகமாய் இல்லவே இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தில் அப்படி இல்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி அப்படி இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவரும் இல்லை. எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் என்னோடு சேர்ந்து ஓடி என்னை விட முன்னாடி ஓடிக்கொண்டிருந்தவர்கள் எங்கே காணாமல் போனார்கள் என்று தெரியாது. இன்னும் நான் அவர்களெல்லாம் பார்த்து அப்படியே அப்படியே வியந்து போயிருக்கிறேன், ವಿಸ್ಮಯ ಗೊಂಡಿದ್ದೇನೆ ಅವರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ. ಇಷ್ಟು ಭಕ್ತಿನಾ, ಇಷ್ಟು ದೇವರ ಮೇಲೆ ಇವರಿಗೆ ನಂಬಿಕೆನಾ ಅಂತ ವಿಸ್ಮಯವಾಗ್ತಿತ್ತು ನನಗೆ ಒಂದು ಕಾಲಗಳಲ್ಲಿ. ஆனால் இப்போ திரும்பி பார்த்தால் அவர்கள் என்ன இல்லை, எங்கே நின்று விட்டார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் டீப்பாக ஆண்டவரை தேடுறவங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், உன்னுடைய விசுவாசம் வேற யாரையும் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. உன்னுடைய விசுவாசம் உன்னுடையதாக இருக்கணும். யாரையும் சார்ந்து வரக்கூடாது. மனைவினால வரக்கூடாது, கணவனால வரக்கூடாது, பாஸ்டர்னால வரக்கூடாது. பாஸ்டர்கள் கர்த்தர் மேய்ப்பர்களை வைத்திருப்பது எதற்காக? உங்களுக்கு வார்த்தையினால உங்களை ஊட்டி வளர்ப்பதற்காக, உண்மைதான். ஆனால் விசுவாசம் என்று வரும்பொழுது என்ன வரணும், இன்னொருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் சம்படி எல்ஸ், இட்ஸ் அபவுட் யூ அண்ட் மீ இண்டிவிஜுவலி. அப்போது இவர்கள் என்ன சொன்னால் கொஞ்சம் டீப்பாக போனதுனால, நான் நினைக்கிறேன் அவங்க டீப்பாக போனதுனால தான் நிறைய டீப்பான சத்தியங்கள் இன்றைக்கு நமக்கு பேச முடிகிறது. அவங்க அன்றைக்கி டீப்பாக போகலைன்னா இன்றைக்கி நமக்கு என்ன இருந்திருக்காது. சில வெளிப்பாடுகளை ஆண்டவரிடத்துலேருந்து, அந்த பொக்கிஷத்திலிருந்து அவர்கள், இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ஆண்டவரிடத்துலேருந்து தோண்ட தெரிஞ்சவங்க, ஆண்டவரிடத்துலேருந்து அந்த பொக்கிஷத்திலிருந்து அப்படி அள்ள தெரிஞ்சவங்க, அதை இன்னும் ஆழமாய் எடுக்க தெரிந்தவங்க. ஆழமாய் 20 வருஷமாக 40 வருஷமாக நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் டீப்பாக தோண்ட தெரியலன்னா வேஸ்ட் ஆகிடும். டீப்பாக போக தெரியலன்னா பிசாசு எது வேணா விடுவான் அவங்கள, என்ன. ஆனால் டீப்பாக போக மாத்திரம் விட மாட்டான். எதுக்கு விட மாட்டான்? யாரன்னா பாருங்கள், டீப்பாக போகும்போது தான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் டீப்பாக இருக்கிற போல இருக்கு, அந்த ஒரு வார்த்தையிலே நிறைய அப்படி சொல்லும் போதே நீயும் நானும் என்ன ஆகிடணும், அலர்ட் ஆகிடணும். டீப்பாக போகிறதுக்கு தான்ப்பா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். டீப்பாக போனால் தான் அந்த டீப்பான டெப்த்தை நான் அறிந்து கொள்ள முடியும். அவரை அவ்வளோ சீக்கிரமாக அறிந்து விட முடியாது தான். யாரெல்லாம் இங்கே சொல்கிறீங்க நான் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஐயோ தைரியமாக சொல்லுங்கள், நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஸ்ட்ராங்காக இல்லையா? அப்போது இவ்வளோ வருஷம் சும்மா தானே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டருக்கும் என்னுடைய உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க, சொல்கிறீங்க? ஆமே இருக்குது இல்லை. நான் சொல்லட்டுமா ஒன்று, ஒரு ரிலேஷன்ஷிப்பு எதனால் பில்ட் ஆகுதுங்க? ஒரு உறவு எதனால் பில்ட் ஆகுது? கூட இருப்பதுனால, பழகிறதுனால, போகிறதுனால, வர்றதுனால, உட்கார்றதுனால, பேசுறதுனால தான் என்ன ஆகுது, ரிலேஷன்ஷிப்பு பில்ட் ஆகுது. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவரை லேசில் நீயும் நானும் அறிந்திட முடியாது. இவர் சர்வ வல்லமை உள்ளவர், மகா பெரியவர், பூமியும் வானத்தையும் படைத்தவர், சர்வத்திற்கும் அதிகாரி. அவரை நீயும் நானும் அறிய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய டெப்த் உன்னுடைய டெப்த் போதாது. புரியணும், இன்னைக்கு போதாது. சில பேர் அப்படி நினைத்து கொண்டிருந்தோம்னா நம்மளே நாம வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். சில பேர் நம்மளை அப்படி, நான் ரொம்ப டீப்பு, அவங்க என்ன, நான் அவங்கள விட டீப்பு, இவங்கள விட டீப்பு, எனி ரிலேஷன். ஏன்னா யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய ஒரு நிமிஷமும் ஒரு வினாட்டியும் அவருடைய காரியங்கள் பூலோகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது, பரலோகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த யூனிவர்ஸையே நடத்தி கொண்டிருக்கிற அந்த மகா பரிசுத்தர் என்பதை முதல்ல அந்த ஞானம் நமக்கு வரணும். முதல்ல அந்த ஞானம் வந்தாதான்
அவர் தம்மை வெளிப்படுத்துகிற அளவு தான் நம்ம அவரை அறிய முடியும். அவர் எவ்வளோ தெரியும். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அவ்வளோதான் நம்ம அவரை அறிய முடியும். நாம் சொல்லலாம் டீப்பு டோப்பு எல்லாம், அது டூப்பு சில நேரங்களில். அதனால தான் நிறைய பேர் விழுந்து போகிறார்கள். ஏன்னா அவர்கள் மேலேயே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. இந்த ரிலேஷன்ஷிப்பை மாத்திரம் யாரும் டூப் பண்ணவே முடியாது. ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை யாரும் என்ன பண்ண முடியாது, டூப் பண்ணவே முடியாதுங்க. இது ஒரிஜினலானது. ஆமென். அந்த பக்கம் அது 100% ஒரிஜினலாக இருக்கிறதுனால இந்த பக்கமும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த விழுந்து போன மனுஷனுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஆண்டவர் ஒரிஜினலான இருப்பதுனாலே தான். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? இந்த காலவெளியில் இந்த சீஷர்கள் ஏன் அப்படி டீப்பாக ஓட நினைத்தார்கள் என்றால், அப்பா நீங்கள் ஒரிஜினல் ஆண்டவரே, அப்பா உம்முடைய அன்பு ஒரிஜினல், உம்முடைய ஆண்டவரே மகத்துவங்கள் ஒரிஜினல், உம்முடைய மகிமை ஒரிஜினல், அதிலே எனக்கு ஒரு பங்கு வேண்டும் ஆண்டவரே, அதிலே நான் கொஞ்சம் சேர்ந்து நடந்து விட வேண்டும் ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே என்னுடைய ஆசை என்று சொன்னார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள், நமக்கும் வைத்து விட்டு போனார்கள். அப்போது இங்கே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, வாசிங்க இப்போ. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தேனியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே இங்க என்ன நடக்குது என்றால், நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில காரியங்களை இன்னைக்கு சொல்றேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணப்பட வேண்டும்? பஸ்கா ஆடை. நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தா இந்த பஸ்கா ஆடை பத்தி கொஞ்சம் நீங்க கற்றுக்கொண்டு இருக்கலாம். எனிவே, ஏன் நான் பைபிள் ஸ்டடி சொல்றேன்னா, அங்க டீப்பா வர்ற விஷயங்கள் அநேகம் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. அதுக்கு சொன்னா அது பைபிள் ஸ்டடி ஆகிடும். அப்போ அந்த பஸ்கா ஆடாக ஆண்டவர் என்ன பண்ணணும்? மறிக்கணும். எதுவாக மறிக்கணும்? பஸ்கா ஆடாக அவர் என்ன பண்ணப்பட்டார்? நியமிக்கப்பட்டார். அப்போ இந்த பஸ்கா ஆடாக மறிக்கணும்னு சொன்னால் ரோமர்கள் முறையின்படி மறிக்க முடியாது. வேறு எந்த முறைமையின்படி அவர் மறிக்க முடியாது. எந்த முறைமையின்படி மறிக்கணும்? யூதர்களுடைய முறைமையின்படி அவர் மறிக்கணும். அப்போ யூதர்களுடைய முறைமையின்படி அவர் மறிக்கணும்னு சொன்னால் என்ன ஆகணும்? இங்கே யூதர்கள் இப்போ எந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க? பண்டிகை. எல்லா ஊர்களிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? யூதர்கள் எருசலேமில் வந்திருக்கிறார்கள். அப்போது அந்த டைமில் தான் ஆசாரியர்களுக்கு என்ன இருக்குது? வேலைகள், அதிகமான வேலைகள் இருக்கிறது. அவர்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ண மாட்டார்கள்? இவரை போய் சிலுவையில் அறையணுன்ற தாட் இருக்காது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல இந்த கல்யாணம் முடிக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். இப்படி தானே சொல்லுவோம். இல்லை கல்யாணத்தை விட்டு முதல்ல அதை பாருன்னா அது ரொம்ப சீரியஸாக இருந்தால் தானே அப்படி செய்வோம். இப்போது மற்றவங்க எல்லாம் பண்டிகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சீஷர்கள் எல்லாம். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? எப்படி ஆகணும்? என்ன ஆகணும்? எப்படி ஆகணும்? இந்த பஸ்காவாய் நான் மறிக்கணும். அப்படின்னா யூதர்களுக்கு என்ன வரணும்? அந்த ஆசாரியர்களுக்கு என்ன வரணும்? இவர் மேலே என்ன வரணும்? கோபம் வரணும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத ஒருவரும் இந்த கழுதையை பற்றி நிறைய தியாலஜி இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் லெட் மீ டெல் யூ சம்திங் டிஃப்ரெண்ட் திஸ் மார்னிங். அப்போ இந்த கழுதை ஒருவரும் ஒரு காலம் ஏறலையா. இது வரைக்கும் யாரும் என்ன பண்ணல? அந்த கழுதை மேலே ஏறல. ஏன் அதை தெரிந்து கொண்டார் தெரியுமா? யாரும் ஏறலைன்னா அது ஏறினா என்ன பண்ணும்? ஒதுக்குமா? சிம்பிள் தானே. யாருமே ஏறலைன்னா ஏறினா, ஐயோ இன்னைக்கு காத்தால கொஞ்சம் தியாலஜி சொல்லி கொடுங்க, கொஞ்சம் பின்னணியை பார்க்கலாம். நம்ம அப்படி வாசிச்சுட்டு கழுதை, நான் அந்த கழுதை பரவாயில்ல நல்லது, வாயில தான் கழுதை, யாருன்னா கழுதைன்னு கூப்பிட்டு பார்க்கட்டும், அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். இல்லை எல்லாம் நம்ம என்ன எப்படி தெரியுமா? நம்ம வாயில் கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? வாயில் நல்லா சொல்லுவோம். ஆனால் வேற வாயிலிருந்து எதனா ஒன்று வந்தா அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ். அப்போ தான் நம்மளோட சுயரூபமே காட்டுவோம். எனிவே, அப்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இவங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, யாருமே ஏறி இருக்காத ஒரு கழுதையே கொண்டு வாங்கன்னு சொன்னார். அப்போ யாருமே ஏறி இருக்கக்கூடாது என்றால் என்ன இருக்குது? அது என்ன பண்ணும்? திமிரும் கொஞ்சம் என்ன பண்ணும்? அப்போ அதில் என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்.
அது எங்கே வேணால் ஓடும், என்ன வேணால் பண்ணும். இதை என்ன ஆகணும், யாருக்கு போய் எட்டணும்? ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஆகணும்? என்ன ஆச்சு, இவர் என்ன பண்ணாராம், அந்த கழுதையை கொண்டு வந்து கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், பாருங்க என்ன சொல்றாரு, ஏன் அவிழ்க்கிறேன் யாருன்னா கேட்டா நீ அவங்களுக்கு எப்படி சொல்லு, கொஞ்சம் திமிராவே, யார்தோ கழுதுங்க, அதை ஏன் இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு உங்களுக்கு நான் கொஞ்சம் தியாலஜி சொல்லி கொடுக்குறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருக்குன்னு கேட்ட உடனே அவன் கொடுத்துட்டான், ஆண்டவருக்குன்னு கேட்ட உடனே ஆண்டவருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் கூட he was trying to அந்த அந்த ஆசாரர்களை இவர் மேலே என்ன வரணும், கோபம் வந்தாதான் என்ன நடக்கும், அவர் பஸ்காவா மனுஷனா ஆண்டவர் வந்த பொழுது பல காரியங்களை மனுஷனை போல யோசிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த பொல்லாத மனுஷர்களை அவர் சிருஷ்டித்து அவரே அவர்களை என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார் இங்கே. அப்போது என்ன சொல்கிறாரு, யாரும் ஏறி இருக்கக்கூடாது, போய் கேட்டால் அவர் வேணும்னு சொல்லி என்ன பண்ண அவிழ்த்து கொண்டு வந்துட்டே இரு. அவன் கழுத கூட அவனும் வந்திருப்பானா இல்லையா? அது எங்கே இல்லை, காட்டுங்க பாஸ்டர்மா. நீங்கள் சொல்கிற தியாலஜியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் காரை கழுதைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் கழுத மாதிரி ஏழ்மையாக இல்லை. அந்நாட்களில் குதிரைகளை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஃபாஸ்ட்டாக போகணும், இல்லை வாருக்கு போகணும். வாரன்னா என்ன, யுத்தம், யுத்தத்துக்கு போகணுன்னா தான் தே யூஸ்டு குதிரைகள். இப்போ இந்த ரேஸ் கார் மாதிரி குதிரைகள். ஆனால் நிதானமாக போகணும், நல்ல ஒரு லக்ஸுரியாக போகணுன்னா அதுக்கு எது யூஸ் பண்ணாங்க, கழுதை யூஸ் பண்ணாங்க. அப்போ பணக்காரர்களிடத்தில் இருந்தது என்ன, கழுதைகளை வைத்து தான். யாருக்கு, யோபை பற்றி என்ன சொல்லுது, கழுதை குதிரைகளை வைத்திருந்தான்னு இருக்குதா. கழுதைகளை அந்த சூனியா மேஸ்திரி என்ன பண்ணான், கழுதையை என்ன பண்ணான். அப்போது கழுதை இருக்கிறவங்கெல்லாம் யார், பணக்காரங்க. கெட் மை பாயிண்ட். அப்போது ஊரில் பண்டிகை நடக்குது, எல்லாம் அங்கே கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ நான் இனிமேல் சொல்லாதீங்க, ஆண்டவர் என்ன பண்ணார், கழுதையில் அப்படியே ஏழ்மையாக வந்தார். அது தட் இஸ் நாட் தியாலஜி. ஆக்சுவலி திஸ் மார்னிங் யூ லேர்ன் சம்திங் நியூ. அப்போது ஆக்சுவலி கழுதை என்றால் என்ன, ஒரு லக்ஸுரி கார் மாதிரி. குதிரை என்றால் என்ன, ஒரு ரேஸ் கார் மாதிரி. அப்போ லக்ஸுரி கார் யார்கிட்ட இருக்கும்? இப்போ ஊர்லெல்லாம் காருன்னா எல்லாமே காரு. ஆனால் பெங்களூரில் எல்லாம் காரா? ஐயோ, எனக்கு எல்லாமே கார் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாருதியும் காரு, அப்புறம் என்ன இருக்குது, பென்ஸும் கார் இல்லாமல் என்ன, அதுக்கு வேறு பேராக இருக்குது. எனக்கு 4 சக்கரை இருந்தாலே அது, ஆமாம், அது பார்த்து தூரத்துலேருந்து பார்த்து சொல்லுவாங்க, இது வந்து அந்த அந்த அது இதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா இவங்க கண்டுபிடிச்சாங்க, எப்படி உங்களுக்கு அந்த மாடல் பார்த்து என்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் இவங்க கிட்ட சைக்கிள் கூட இல்லை. ஆனால் இவங்க பார்க்குறது என்ன, நல்லது தான் பாருங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லா பிராண்டும் வாயில் அப்படி சொல்கிறாங்க. அப்போது இங்கே என்ன தெரியுமா ஆகுது, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லக்ஸுரியா எதை, கழுதைய ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி, பென்ஸ் மாதிரி. இப்படி நீங்கள் போய் வெளியில் சொல்லுங்கள், ஒரு வேளை நிறைய பேருக்கு இது புரியாது. உங்கள் பாஸ்டம்மாலாம் உங்களை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தான் டைவர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போட்டோம், உண்மையை நம்ம சொல்லுவோம், தியாலஜியை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்குவோம். அட்லீஸ்ட் நம்ம சபையில் நம்ம புரிஞ்சுக்குவோம். இனிமேல் அப்படியெல்லாம் ஏழையா அப்படியெல்லாம் என்ன வேண்டியதில்லை. மற்றவங்க சொல்கிறாங்க, நம்ம நினைக்கல. ஏன்னா நம்ம என்ன கழுதையை பார்த்துருக்குறோம். இந்த எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள், டோபி, இவ்வளோ பெரிய துணி அது மேலே வைத்து, அது நம்ம மனசில் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், கழுதைனால என்ன அது நல்லா சொன்னீங்கம்மா, நல்ல வேர்டு. நான் இங்கேருந்து எப்படி சொல்கிறதுன்னு நினச்சேன், அவங்க எடுத்து கொடுத்துக்கிறாங்க, நானே சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த கேவலம் இல்லை, இது நல்ல லக்ஸுரியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வேணும்னே பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லை, நேராக என்ன பண்ணார், தேவாலயத்துக்கு போனார். அங்கே என்ன பண்ணார், புறா விற்கிறவன் அவன் இவன்லாம் என்ன பண்ணார், எடுத்து யோசிங்க, எதுக்கு அடித்தாரு. அவங்களுக்கு எங்கே வரணும், போய் யார் சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணல, வேலை பார்த்துட்டு போப்பா, பண்டிகை ஆன பிறகு இதெல்லாம் பார்த்துக்கலாம். அவருடைய நேரம் அதை மிஸ் பண்ணக்கூடாது.
இந்த பஸ்காவில் தான் அவர் என்ன பண்ணணும்? யூதர்களால் அடிக்கப்படணும். அவருக்கு அதுக்கு தான் செக்கேரியாலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இது இப்படி நடக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அது சொல்லப்பட்டதுனால இப்படி நடக்கலை. ஓகே, இப்படி நடக்கும்ன்ற என்ன இருக்குது? தீர்க்க தரிசனமாய் ஏற்கனவே இவர் இப்படி செய்வாருன்றது. அதுதான் பைபிளுங்க, அதுதான் பைபிள். எப்போவோ நடக்க போகிறது முன்னாடியே அப்படியே எந்த ஊரில் பிறப்பார், கழுதையின் மேலே என்ன பண்ணுறாராம்? உன் ராஜா ஏறி வருகிறார் என்று எங்கே எப்போ எழுதப்பட்டிருக்குது? செக்கேரியாவிலேயே எழுதப்பட்ட ஒரு சத்தியம் அது. ஓகே, அப்போது இவர் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு? சாட்டை எடுத்து என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் நீங்க படிங்க படிங்க படிச்சுட்டே. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி பார்த்தாரு. இப்படி ஏறி வந்து என்ன பண்ணாங்க? எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த இதை உடைச்சு என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் உடைச்சு எங்க போடுறாங்க? போட்டாங்களா ஆண்டவருக்கு? எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா இருக்கிற ஸ்ட்ரீட்ல நல்லா, ஐயோ நீங்கள் எல்லாம் கவனிக்கல, என்ன நல்லா இருக்கிற வீதியில் எல்லாம் உடச்சி போட்டால் எப்படி இருக்கும்? அப்போ அது கமோஷனை க்ரியேட் பண்ணுறது தானே, அது ஒரு இது க்ரியேட் பண்ணுறது தானே. உடச்சி போடுறாரு. அவர் உடச்சி போடுறது பார்த்தாலுமே என்ன பண்ணுறாங்க? இதை பார்த்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் உடைக்கிறாங்க. வீதியெல்லாம் ஒரே சத்தம். இங்கே ராஜா கைசர் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் எல்லாரும் யாரை பார்த்து? இவரை பார்த்து ராஜா என்று கூப்பிடுகிறார்கள். ஒரே சிட்டியில் எல்லாம் முழுவதுமாக என்ன இருக்குது? பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அது பத்தாதுன்னு தேவாலயத்துக்கு போயிட்டார். தேவாலயத்தில் போயிட்டு எத்தனையோ வருஷமாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதுக்கும் வேற மாதிரி தியாலஜி சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? சாட்டையில் அடைத்தார். அது இல்லை அவருடைய தாத்பரியம். அன்னைக்கு அஃப்கோர்ஸ் அன்னைக்கு என்ன பண்ணார்னா, அவர் போய் அங்கிருந்த அந்த கல்லா பெட்டி எல்லாம் தள்ளி விடுறாரு. படிங்க அது. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் புறம்பே துரத்தி தொடங்கினார். நல்லா பேசிட்டே இருந்தவர் இன்னைக்கு மாத்திரம் என்ன பண்றாரு? வித்தியாசமாய் அந்த எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு. எல்லாத்தையும் இன்னுமே நீங்க அதை படிச்சீங்கன்னா இந்த கண்ணோட்டத்தோட படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இதுமே இப்படி படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏன் இப்படி செய்தாருன்றது உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணும்? விளக்கமாக புரியும். ஓகே, எல்லாத்தையும் அடித்தாரு, நொறுக்குனாரு. இது என்ன ஆயிடுச்சு? இது போயிருக்குமா போயிருக்காதா? என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதி என்ன பண்ணார்? ஒரு வசனத்தை வைத்து என்ன சொன்னார்? என் வீடு ஜெப வீடு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கெல்லாம் சொல்லி எல்லாரையும் அடிச்சு துரத்தினார். நீங்களோ அதை கல்லர் குகையில் ஆக்கினீர் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாதகரும் ஜனங்களும் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். என்ன ஆச்சு? யாருக்கு போய் சேருது? யாருக்கு? பிரதான ஆசாரியர்கள். ராஜா இல்லை, பிரதான ஆசாரியர்கள். அவர்கள் தான் முக்கியமானவர்கள். அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? இத்தனை காரியங்களும் செய்து கொண்டு வந்தார். நான் ஏன் இந்த காலை வேளையில் கொஞ்சம் உங்களுக்கு தியாலஜி சொல்கிறேன்னா, சில நேரங்களில் டீப்பாக போனாதான், வசனமாக அந்த நாட்களில் எதுக்கு நடந்தது என்று பார்த்தாதான் நமக்கு சில காரியங்கள் புரிய வரும். அப்போது இன்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், கழுதை என்பது என்ன இல்லை? ஏழ்மையின் கோலம் இல்லை. அவர் ராஜாவாக வந்தார். அவர் ஏன் ஏழ்மையின் கோலமாக இருப்பார்? அதே மாதிரி ஆண்டவர் பிறந்தது கூட சொல்லுவாங்க. அவர் எங்கேயுமே இடம் இல்லாமல், அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஏழப்பட்டவங்க, அதனால எங்கே இருந்தார்? எங்கே வைத்தாங்க அவரை? ஒரு முன்னணியில் மாட்டுக்கொட்டாயில் இல்லை. அவர் பிறந்ததே ராஜ வம்சத்தில், தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர். யோசேப்பு ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். ஒரு வேளை அவர்கள் எருசலேம் பிடிப்பட்டா இருந்தால் அவர் என்னவா இருந்திருப்பார்? ராஜாவா இருந்திருக்க வேண்டியவர். அவர் ராஜாவாக தான் பிறந்தார். மரியாளும் யோசேப்பும் என்னவா இல்லை? ஏழப்பட்டவர்கள் இல்லை. சில நேரங்களே நல்லா புரியணும். சில பேர் பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆண்டவரே உம்மை போல நான் ஏழையாக இருக்கணும், த குட் லேடி பாவர்ட்டி ஒரு பாட்டு. நான் ஏன் சொல்கிறேன்? ராஜாவின் பிள்ளைகள் ராஜாவாக இருக்க வேண்டும். ஆமென். ராஜகுமாரர்களும் குமார்த்திகளாக இருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. தரித்திரத்தை ஆண்டவர் என்றைக்குமே போதிக்கலைங்க. அவர் நமக்காக அவர் தரித்திரமானார். ஆனால் நம்மளுக்கு தரித்திரத்தை ஆண்டவர் போதிக்கவே இல்லை. பிசாசு தான் தரித்திரத்தை கொண்டு வருவான். ஆமென் சொல்லுங்க இன்னைக்கு.
இஃப் somebody is thinking இந்த கஷ்டம்லாம் இந்த தரித்திரமெல்லாம் ஆண்டவர் அப்படி இருந்தால் தான் ஆண்டவரை தேட முடியும் என்றால் உண்மையாகவே இல்லை. அதுக்கு தான் சாலமோன் சொல்லுகிறான் ஞானமாய், எனக்கு ஜாஸ்தியும் எனக்கு அதிகமாகவும் கொடுக்காதீங்க, என்ன பண்ணாதீங்க குறைந்தும் கொடுக்காதீங்க. ரெண்டுமே டேஞ்சர். நமக்கு அதிகமாக இருந்தாலும் டேஞ்சர். பக்தியும் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சொல்கிறேன். நிறைய பேர் நிறைய நினைத்து என்ன ஆகிடுறாங்க, இருக்கிறதே மறந்து போகிறாங்க. எதுவுமே எனக்கு அதிகமாக, நான் ஊழியத்துக்கு வரும்போது ஜெபித்தேன், ஆண்டவரே அதே தான் போல் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் அப்படியே தான் நடத்துகிறார். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அதிகமாக அப்படியே பெரிய ஞானத்தை வேண்டாம் ஆண்டவரே. அதனால் நான் ஞானி என்று நினைத்து ஒருவேளை உண்மை நான் மறுதளிக்கிறதுக்கு அது எனக்கு என்னவாயிடும், ஆஸ்பதவாகிவிடத்தை, அது ஒரு இதாகிடும். அதனால் அதே நேரத்தில் எனக்கு என்ன இருக்கக்கூடாது, ஞானம் இல்லாதவளாயும் இது வேண்டாம் ஆண்டவரே, ரெவலேஷன் இல்லாமலும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆனால் அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க ஆண்டவரே. அது சாலமோன் எந்த தாத்பரியத்தில் சொன்னானோ, அவன் ஐஸ்வர்யத்தை வைத்து சொல்லியிருப்பான். நான் ஆண்டவரை ஆண்டோடைய வசனத்தை வைத்து ஊழியத்தை வைத்து நான் சொன்னது கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் அதே தான் நடக்குது. இன்னைக்கு இங்கே வரணும், இன்னும் பேசணுன்னா அதுதான். எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தாலும் நான் என்ன பண்ண முடியாது, என்னால் முன்னாடியே ப்ரிப்பேரை பண்ண முடியாது. ஜெபத்தில் தான் இருக்க முடியும். ஆனால் அந்த நேரத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் வசனம். ஸோ உங்களுக்கு இப்போ புரியுது ஏன் ஆண்டவர் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணி கொண்டிருந்தார். ஏன் அவர் பஸ்கா ஆடாய் மறிக்க முடியாது. பஸ்கா என்று சொன்னால், நான் குட் ஃப்ரைடேக்கு நம்ம சில பிரசங்கங்கள் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒன்று புரிந்துக்கோங்க, ஆண்டவர் இதற்கு அப்புறம் தம்மை ஒப்பு கொடுக்குற ஒரு காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அவரே அவரை ஒப்பு கொடுத்தார். யாரும் அவரை பிடிக்கவில்லை. இப்படியெல்லாம் அவர் செய்ததின் மூலம் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவரே தம்மை, சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் நினைக்கிறாங்க ஆண்டவரே பைபிளே தெரியாதவங்க, அவர் என்ன பண்ணாங்க, மனுஷர்கள் பிடித்து, ரோமர்கள் பிடித்து, யூதர்கள் அவர்களை கொலை செய்தார்கள் என்று நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் மேலே யாருமே கை போட முடியாது, அவரே ஒப்பு கொடுக்குறார். அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளுக்கு சில பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தமாக வந்தால் அது அனுமதிக்கப்பட்டதுனால தான் வருமே ஒழிய அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்துடாது. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் வராது. சில பரிசுத்தவான்கள் மரிக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய அனுமதி உண்டு. அதன் பின்னாடி கர்த்தருடைய மகா பயங்கரமான காரியங்களும் உண்டு. கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு, மகா வைராக்கியம் உள்ளவர். ஆமென். அப்படி இதற்கு முன்னாடியும் நடந்தது, இப்பொழுதும் நடக்கும், இனி நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆமென். அப்போ இதுக்கு பேரே என்ன தெரியுமா, ட்ரைம்ஃபல் என்ட்ரி. அவர் என்ட்ரி கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு, ஒரு ராஜாவாக என்ட்ரி கொடுக்குறாரு. படிங்க இப்போ. ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபுல் சிட்டியை அவர் என்ன பண்ணிட்டார், ஜனங்கள் எல்லோரும் சொல்லுங்க, எல்லோரும் என்ன ஆயிட்டாங்க, இவர் வசமாய் திரும்பி விட்டார்கள். அதனால அவரை என்ன பண்ண முடியல, யாரும் கை போட முடியவில்லை. அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாதகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். யார் கேட்டது யார் கேளிதுமா? என்ன வந்து கேட்டாங்களா? ಆ ದಿವಸಗಳೊಳಗೆ ಒಂದು ದಿನ ಆತನು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಾ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುತ್ತಿರಲಾಗಿ ಮಹಾಯಾಜಕರು ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಸಭೆಯ ಹಿರಿಯರನ್ನು கூடிக்கொண்டு பக்கனே வந்து எல்லாருக்குள்ளும் இந்த வார்த்தை போயிடுச்சு. நான் சொல்கிறேன், ஒரு பரிசுத்தவான் மரிக்கும்போது, ஒரு பரிசுத்தவான்கள் நீயும் நானும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சில காரியங்களை செய்வது எல்லாருக்கும் போய் தொடணும், நல்ல விதத்தில் தொடணும். அது நம்மளோட மரணமாக இருந்தாலும் கூட சரி, மரணத்துக்கு பிறகும் தொடணும். இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இருந்தாலும் சரி, நான் மரித்தாலும் சரி ஆண்டவரே, சில பேரை இது தொடணும் ஆண்டவரே, சில பேர் மாறணும் ஆண்டவரே, சில பேருக்குள்ள ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். ஆமென். சில நேரங்களில்
சில பேருக்கு நம்ம பேசுறது கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ நான் நினைப்பேன், உண்மையாகவே இந்த சத்தியம் கிரியை செய்யுது. சத்தியம் கிரியை செய்யும்போது சில நேரங்கள் என்ன ஆகும், குத்தப்படுவோம். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் சபைக்கு வரல, எனக்கு ரொம்ப என்னை குத்துற மாதிரி இருக்குது. நீ நல்ல கேண்டிடேட் நினச்சிக்கோ, நீ நல்ல கேண்டிடேட். குத்தப்படுகிற நிலைமையில நீ இருக்கிற வரைக்கும் உண்மையாகவே சொல்கிறேன், கர்த்தர் உன்னை தொட முடியும், உன்னை பயன்படுத்த முடியும். நம்ம குத்தப்படுகிற அந்த ரிப்பெண்டிங், அந்த இருதயம் நமக்கு என்ன பண்ணணும், இருந்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு ஜபம் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு எப்பொழுதுமே அந்த ஒரு கான்ஷியஸ் எனக்கு எப்போவுமே இருக்கணும். ஆண்டவரே நான் ஜெபிக்கலைன்னா எனக்கு எதையோ செய்யணும். நான் ஆலயத்துக்கு போனேன்னா அது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் எழுந்திருந்து யாருக்குன்னா சத்தியம் சொல்லலைன்னா அது என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். யாரும் என்னை ஜெபிக்கிறதுக்காக இவங்க ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி என்னை திட்டுனா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஐயோ, என்ன ஆப்போசிட்டாக சொல்லி கொடுக்குறீங்க? ஆமாம், சொல்லணும். நீ ஏன் ஓடுற என்ன, நம்மளுக்கு சில பேர் காரி துப்புனா, சில பேர் நம்மளை அடிக்கவும் செய்யணும். பரவாயில்லை, இதெல்லாம் இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை தொடுகிற வாழ்க்கையாய் மாறுகிறது. எவ்வளோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் அந்த பரிசுத்தவானுடைய மரணத்துக்கு பின்னாடி. ஆனால் ஒன்று யோசித்து கொண்டே இருக்கிறேன், இந்தியா மாத்திரம் இல்லை, அவருடைய மரணம் தொட்டது ஃபுல் வேர்ல்டை தொட்டு விட்டது. இன்றைக்கி எல்லார் வாயிலும் அவர் வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் அவர் மேலே சொல்கிறதெல்லாம் பொய் என்று. நான் பேர் சொல்லாமல் சொல்லுகிறேன், நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள். மோஸ்ட் சர்ச்டு பேர் என்னன்னா அதுதான். இன்றைக்கி பிரவீன் என்று பேர் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பேசப்படுகிறது வாழ்க்கை. இன்றைக்கி அவர் மரித்து விட்டார், ஆனால் அவர் பேசினதை பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் நிஜமான ஜெயம். நிஜமான ஜெயம் எது தெரியுமா? நம்மளை எல்லாரும் அப்படியே புகழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறதல்ல ஜெயம். நிஜமான ஜெயம் என்னவென்றால், ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டாலும் ஆண்டவருக்காக துப்பப்பட்டாலும் அதற்காக நிற்பது தான் உண்மையான ஜெயம். ஆமென். ஐயோ, வீட்டில் திட்டுறாங்க, பரவாயில்ல, நான் எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். என்கிட்ட மாத்திரம் அப்படி வந்து சொல்லிடாதீங்க. என்கிட்ட மாத்திரம் ஐயோ, இந்த வேலை மேலே நான் ஏசுன்னு சொல்கிறதுனால என்னை தூசுன்றாங்க. என்கிட்ட மாத்திரம் சொல்லாதீங்க. ஏனென்றால் அது பாக்கியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது எனக்கு கிடைத்த பெரிய வல்லமை என்று நான் அறிந்திருக்கிறேன். That is the power of God. That is the power of God. அதனால தான் சில நேரங்களில் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் சிலர் நம்மளை பகைப்பார்கள், சிலர் நம்மளை தூஷிப்பார்கள், சிலர் நம்மளை புகழ்வார்கள், சிலர் நம்மளை இகழ்வார்கள். எல்லாம் எனக்கு சரியே என்று சொல்ல வேண்டும். எல்லாம் நமக்கு சரியே என்று சொல்ல வேண்டும். நிறைய பேருக்கு ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் இங்கே பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிறார். நீயும் நானும் ஆராதிக்கிறவர் எப்படி தெரியுமா? ரிஸ்க் எடுக்கக்கூடியவர். ஆமென். ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுப்பேன் என்று சொல்கிறவங்க இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாகவே சொல்கிறீங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் சொல்கிறேன் பாருங்க. ஏனென்றால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மகிமையை ஒரு விஷுவல் அவரை பற்றி போச்சுட்டே இருந்தாங்க. அவர் மரித்து ஆண்டவர் இடத்துல போகிற மாதிரி ஒரு அப்படியே ஆண்டவர் வந்து அவரை அப்படியே அரவணைக்கிற மாதிரி நான் யோசித்து பார்த்தேன். இது எவ்வளோ பெரிய உண்மை! இதுதான் உண்மை. இங்கே உலகத்தில் அவர் பார்த்த அந்த சரீரமல்ல உண்மை. எது உண்மை? பரலோகத்தில் தேவன் அவரை அழைத்து கொண்டது தான் உண்மை. பரலோகத்தில் தேவனிடத்தில் அவர் போனது தான் சத்தியம். கர்த்தருக்காக வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைக்கிற பாக்கியம் அதுதான். இந்த உலகத்தில் நமக்கு கார் கிடைக்குதோ, பங்களா கிடைக்குதோ, வீடு கிடைக்குதோ, நல்ல பொண்ணு கிடைக்குதோ, பையன் கிடைக்குதோ, பையன் பிறகுதோ, பொண்ணு பிறகுதோ, அதெல்லாம் வைத்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அல்ல. பாடுகள் மத்தியில், நல்ல சந்தோஷத்தின் மத்தியில், எல்லாவற்றின் மத்தியில் டீப்பாய் போகிற அனுபவம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் பாக்கியவான்கள். டீப்பாய் போகிறவர்கள், இந்த காலவேளையில் டீப்பாய் போகிறவர்கள். ஆமென். சீஷர்களாக இருக்கிறவர்கள், என்னுடைய அடையாளத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறவர்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், எத்தனை வருஷங்கள் ஆனவர்கள் என்று இதில் என்ன இல்லை, சீனியாரிட்டி இதில் கிடையவே கிடையாது. சீனியாரிட்டி கிடையவே கிடையாது. இப்போ நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூத்தவர்கள், அவர்கள் அப்படி
நான் நினைத்தேன், ஆண்டவரே எதனால ஆண்டவரே? இன்றைக்கு வந்தவர்களையும் கர்த்தர் உயர்த்த முடியும் என்பதை மறந்து போகாது. யாரை வேணா ஆண்டவர் உயர்த்த முடியும். பெருமையை மைனஸ் பெருமை, அவ்வளோதான். பெருமையை எடுத்து போட்டால் கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார். ஆமென். அது ஊழியமாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தரை டீப்பாக தேடுகிற விஷயம் என்று வரும் பொழுது அதற்கு வேறே மாற்றம் இல்லை, வேற காம்ப்ரமைஸ் இல்லை, வேற காரியங்கள் அதிலோடு என்ன பண்ண முடியாது, சேர்க்க கூடாது. வாசிங்க நம்ம. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். இவங்கெல்லாம் வந்துட்டாங்க ஒரே கூட்டமா, அவர் நினைச்சது நிறைவேறுது. என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரே கூட்டமாய் வந்து என்ன கேட்குறாங்க பாருங்க. அப்போனா ரொம்ப நாளாக என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள், அவர் செய்கிற அற்புதங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அவரை திட்டுகிறதையும் பார்த்து கவனித்து கொண்டிருந்தார்கள். இவர் செய்கிறது ஏதோ ஒரு அதிகாரம். இது வரைக்கும் எத்தனையோ சாஸ்திரிகள் வந்தார்கள், எத்தனையோ பேர்கள் வந்தார்கள். அவர்கள் எப்படி பேசலை, அதிகாரமாய் பேசலை. எல்லாரும் எப்படி பேசினாங்க, இருக்கிறதை பேசுறது வேற, அதிகாரமாய் பேசுறது வேற. அதிகாரமாய் பேசுவதற்கு அபிஷேகம் வேண்டும். ஆமென். அதிகாரமாய் பேச வேண்டும் என்றால் என்ன வேண்டும், அபிஷேகம் இல்லாமல் அதிகாரமாய் பேச முடியாது. இன்றைக்கு சத்தியம் அதிகாரமாய் பேசப்பட வேண்டும் என்றால் அபிஷேகத்தோடு காணப்பட வேண்டும். ஆண்டவர் மேல, இன்றொன்று சொல்கிறேன், ஆண்டவர் மேல அன்பு காண வேண்டும். ஆண்டவரை நேசித்தால், அவர் மேல அன்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அதிகாரம் வரும். ஆமென். அதிகாரத்தை பார்ப்பார்கள் ஜனங்கள், உங்களிடத்தில் என்னிடத்திலும். ஆண்டவரிடத்தில் கண்டு கொண்ட விஷயம் என்னவென்றால், எவ்வளவு அதிகாரமாய் சொல்கிறாய், எவ்வளவு அதிகாரமாய் பேசுகிறீங்க. ஏனென்றால் இவர்கள் பார்த்தது அவர் ஒரு ரப்பாயாய், ஆனால் அவரோ தேவாதி தேவனாக இருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம தட்டி கழிக்க கூடாது. சில அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக நமக்கு சில பாடுகள் வரலாம். அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக சிலர் பேர் நம்மளை தூஷிக்கலாம். அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக நம்ம ஆஸ்தியை போலாம். ஆனாலும் அந்த அதிகாரத்துக்கு வல்லமை இருக்கிறது. பாருங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ? ஆண்டவர் என்ன தெரியுமா, ஞானமாய் பதில் கொடுத்தார். இப்போ யோவானை என்ன பண்றாரு, இழுக்கிறார் சென்டர்ல. நான் அது பைபிள் ஸ்டடியில் சொல்லித்தரேன். ஏன் ஆண்டவர் இப்படி, எப்படி, எதனால அப்படி பேசினாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோவானே, யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ? அவங்கள்கிட்டே விட்டுட்டாரு. தேவனாலேன்னு சொன்னா பாருங்க, கீழே படிங்களேன். மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். எப்படி பார்த்தீங்களா ஆண்டவர், பார்த்தீங்களா எவ்வளோ ஞானம் பாருங்க. அதிகாரம், ஞானம். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ரெண்டு இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஞானம் ரொம்ப தேவை. எது தேவை, அவங்க இடத்துல போய் பால் அவங்க கோட்டையே போட்டார். அதிகாரமும் தேவை. நீங்கள் சத்தியத்தை சொல்லும்போது அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணிட முடியாது, எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட முடியாது. உங்களுக்கு அபிஷேகமும் தேவை, அதிகாரமும் இருக்கிறது, ஞானமும் தேவை. ஆண்டவர் எப்படி செயல்பட்டார், ஞானத்தோடு. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் சர்க்கிளில் நீங்கள் எந்த செய்தாலும் ஞானத்தோடு செய்ய. தினந்தோறும் கேட்க வேண்டிய ஒரு வரம் என்ன தெரியுமா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். நான் தீர்க்க தரிசனத்தை கேட்குறேனோ இல்லையோ, அதெல்லாம் கேட்காம கர்த்தர் கொடுப்பார். அதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறது இல்லை. நான் எப்போவுமே நினைப்பேன், வரங்களே நம்ம உருண்டு பிறண்டு கேட்க வேண்டியதில்லை, கனிகளை தான் உருண்டு பிறண்டு கேட்கணும். ஆவிக்குரிய கனிகளுக்காக தான் நம்ம கேட்கணுமே ஒழிஞ்சு, வரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அது உனக்கு தேவைப்பட்டா நீ சரியாக பயன்படுத்துவே. அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணார், எத்தனையோ வரம் பெற்றவர்கள் விழுந்து போனார்கள், ஆனால் கனிகள் உள்ளவர்கள் ஒரு பொழுதும் விழுந்து போகலை. புரியுதா? வரங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்கங்க. பல வரங்கள் இருக்கிறவர்கள் இன்றைக்கு என்ன இல்லை, விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதனால தான் நான் சொல்லுவேன், இன்றைக்கி வரங்களை வைத்து ஓடாதீங்க, வரங்களுக்காக என்ன பண்ணாதீங்க. வரங்கள் என்றால் என்ன, ஆவிக்குரிய பல வரங்களை பற்றி நம்ம பேசணும். நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், வரங்களை குறித்து ஓடினதுனால அவங்களும் அவங்க வரங்களை வைத்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே பெரிய
சிலதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அந்த இடத்துலேருந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, எப்படி 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 என்னவாங்க. நான் சொல்ல ஸ்டாப் கர்த்தர் சொல்கிறது அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ணிடாதீங்க, சொல்லாதீங்க. அது கர்த்தர் உனக்கு பர்சனலாக சொன்னது. அதை வச்சு நீ என்ன பண்ணிடு, கர்த்தருக்காக வாழ. அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிற காரியங்களை நல்லா கவனிங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவர்களை வரத்தை மாத்திரமல்ல ஞானத்தையும் பயன்படுத்தினார். இன்றைக்கி ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. நான் பிஸ்னஸ் செய்யும்போது எனக்கு ஞானத்தை கொடுங்க. அந்த மனுஷனை பார்க்கும்போது பேசுகிறதுக்கு எனக்கு சரியாக ஞானம் கொடுங்க ஆண்டவரே. சில நேரங்களில் ஏன் நம்மளை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரத்தில் இந்த ஞானம் கேட்கல. ஐயோ, நான் நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தானே, நான் ஆண்டவரை தேடுற மனுஷன் தானே, ஏன் எனக்கு லாஸ் ஆகுது, ஏன் எனக்கு சில காரியங்கள்லாம் தோல்வி ஆகுது, ஏன் சில காரியங்கள்லாம் நான் பேசினா அது சரியாக வரல? ஏன்னா அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படும். ஞானம் நீ அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது வெளிப்படும். அந்த ஞானத்தை சில நேரங்களில் ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பார் தெரியுமா? அதான் யோசித்தேன், அவ்வளோ பெரியவர். நமக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் வைத்த பிறகு நம்மளை அஞ்ஞானிகளாய் விட மாட்டார். ஏனென்றால் அவர் ஞானம் உள்ளவர். இன்றைக்கி நீங்கள் எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பர்சனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவாய் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பர்ட்ஸை போய் கேட்குறதை பார்க்கலாம். இப்போது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா யாரை கேட்கணும்? பாஸ்டரியாக கேட்கணும்? யாரை கேட்கணும்? பொதுவாக யாரை கேட்கணும்? அந்த எக்ஸ்பர்ட் என்னம்மா சொல்லுவாங்க அவங்கள? அப்போது தே ஆர் கால்டு புல்ஸ். நான் கொஞ்சம் இதெல்லாம் காமர்ஸில் இருந்ததுனால எனக்கு தெரியும். அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கேட்கணும் இல்லையா? உடம்பு நல்லா இல்லைன்னா யார்கிட்ட கேட்கணும்? டாக்டர்கிட்ட கேட்கணும். வேறு எதனா அட்வைஸ் வேணும்னா லாயர்கிட்ட கேட்கணும். ஆனால் நான் சொல்லட்டுமா, நமக்கு உலகத்துக்கு அதுதான். நமக்கு எக்ஸ்பர்ட் யார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவர் தான். இன்றைக்கி ஒன்று சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு போகிறதுக்கு, அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்குறது தப்பில்லை. அதுக்கு முன்னாடி நீ ஆண்டவரை கேட்டு, ஆண்டோட ஊழியக்காரர்களை கேட்டு, கர்த்தரோட ஆலோசனை பெற்று நீ செய்து பாரு. அதில் ஒரு நாளும் தோல்வி வராது. சில பேர் நினைப்பாங்க, சில பேர் நினைக்கிறாங்க, ஐயோ இவங்கக்கிட்ட போய் கேட்டால் என்ன, இவங்க என்ன பெரிய டாக்டரா, இவங்க என்ன பெரிய, இவங்களுக்கு எப்படி தெரியும்? சில அட்வைஸு எப்படி தான் அந்த நேரத்தில் அப்படி வரும்னு தெரியாது. அதுதாங்க ரெவலேஷன் நான் நினைக்கிறேன். எப்படி அது உலக காரியம்தான், உலகத்துடைய அட்வைஸ் தான். அந்த எக்ஸ்பர்ட் கொடுத்துருப்பானோ இல்லையோ, ஆனால் அவர்களுக்காக மனகுந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லார், இது செய்யாத, இது செய்யாத, இவங்ககிட்ட போ. உண்மையாகவே பாஸ்டர்கிட்டேருந்து எத்தனையோ பேர்கள் அட்வைஸ் பெற்று இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. நல்ல நிலைமை. அவருக்கு அந்த அந்த அதில் அந்த ஃபீல்டில் ஒன்றுமே தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. அந்த நேரத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற ரெவலேஷனுங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிற விதங்க. ஏனென்றால் நீ அந்த எக்ஸ்பர்ட்டை நம்பாமல் கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாம், கர்த்தருடைய ஆலோசனை கேட்கலாம் என்று நீ நினைக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஊழியக்காரர்களை பயன்படுத்தி, அந்த நேரத்தை பயன்படுத்தி கர்த்தர் ஏற்ற ஆலோசனைகளை உனக்கும் எனக்கும் தர போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிந்ததோ இல்லையோ, சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கல என்றதுனால தோல்வி வரல, கர்த்தரிடத்துலேருந்து கேட்கறல என்பதனால தோல்வி வரும். கர்த்தரிடத்தில் கேட்காதனால சில நேரங்களில் என்ன வரும், நமக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கேன் கிவ் ராங் அட்வைஸ். எத்தனையோ பேர்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாவற்றும் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் ஆண்டவர்கிட்ட கேட்டு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனவர்களும் இருக்கிறார்கள். நமக்கு இருக்கிற பொக்கிஷம் தேவன். அதனால் நான் சொன்னேன், அவர்கிட்ட தோண்ட 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 வந்து கொண்டே இருக்கும். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவரிடத்தில் இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்து விடுங்கள். முடிவதற்கு முன்னாடி, ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை செய்கிறேன் சுவாமி, எந்த நிலைமையிலும் ஆண்டவரே அப்பா நான் உம்மிடத்துக்கு வந்து விடுவேன். எனக்கு எந்த ஆலோசனை வேண்டுமென்றாலும், யாரை குறித்து எது அறிய வேண்டும் என்றாலும் நான் உம்மிடத்திலும் உங்களுடைய ஊழியக்காரர்களிடத்திலும் நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்க செய்யுங்க. நான் செய்திருக்கிறேன். அது ரொம்ப மண்டேன் திங்காக இருக்கும். ரொம்ப யார் வேணால் சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நான் என்ன பண்ணதில்லை, என்னுடைய ஞானத்தில் என்ன பண்ணதில்லை. ஆண்டவரிடத்தில் போயிட்டு பரவாயில்ல, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவோம், ஆண்டோட ஊழியக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம். நம்ம பணம், நம்ம காசு, நம்ம ஏன் அவங்கக்கிட்ட கேட்கணும்?
நீங்கள் யோசிச்சு அப்போல்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்துருது எங்களுக்கு. ஒரு ஃபேன் வாங்கினா கூட உட்காந்து ஜெபிச்ச காலங்கள் உண்டு. இன்னைக்கு அப்போது வீடு வாங்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கி ஃபேன் வாங்குறது பெரிய விஷயமா இருந்தது, ஒரு மிக்சி வாங்குறது பெரிய விஷயமா இருந்தது. அந்த அந்த ஃபுல் ஏரியாலேயே ஃபஸ்ட்டு ஃபோனு எங்கள் வீட்டில் தான். எதனாலன்னா படிப்படியாக கர்த்தர் கவனித்து கொண்டு வந்தார். இந்த உண்மையை கர்த்தர் கவனிக்கிறாருங்க. உன் உண்மையை கர்த்தர் கவனிக்கிறார். நான் சொல்லட்டுமா, உண்மையை கர்த்தர் கவனிக்கிறார். யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் என் மட்டுக்கு எப்போவுமே நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மட்டுக்கு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. மனுஷர்கள் மேலே உன் நம்பிக்கை வைக்காதே. அவங்க எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சில நேரங்களில் அந்த எக்ஸ்பர்ட்டை வைத்து நான் வேதத்திலே உங்களுக்கு காமிக்க முடியும். பல ஆலோசனைகளை கொடுத்து கெடுத்து விடுவான் பிசாசு. அந்த எக்ஸ்பர்ட்டை நீ ரொம்ப நம்பி இருக்கலாம், அவங்கள நீ ரொம்ப நம்பி இருக்கலாம். அவர்கள் மூலமாகவே உனக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மூலமாகவே நீ எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய நிலைமைகள் வந்து விடலாம். ஆகையினால உன் ஆலோசனை கர்த்தராக இருக்கட்டும். என் ஆலோசனை கர்த்தராக இருக்கட்டும். இந்த வேளையில் தேவ சபையில் தேவனிடத்தில் இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள ஒரு பொழுதும் தயங்காத தேவ பிள்ளையே. ஆமேன் சொல்லுறேன். உன் குடும்பத்தை கட்ட தேவனிடத்தில் ஆலோசனை கேளு. ஆமேன். உன் பிஸ்னஸை கட்ட தேவனிடத்தில் இந்த ஆலோசனை கேளு. ஆமேன். உன் பிள்ளையோட வாழ்க்கைக்காக தேவனிடத்தில் ஆலோசனை கேளு. உன் திருமணத்திற்காக தேவனிடத்தில் ஆலோசனை கேளு. தேவனிடத்தில் இந்த ஆலோசனை வராமல் போகாது, வராமல் போகாது, வராமல் போகாது. நிச்சயமாகவே தேவன் ஆலோசனை கர்த்தர். அதுக்கு தான் அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தர். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். எப்படி பார்த்தீங்களா ஆண்டவர், பார்த்தீங்களா எவ்வளோ ஞானம் பாருங்க. அதிகாரம், ஞானம். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ரெண்டு இருக்குது. அதிகாரம் இருக்குது, ஞானம் ரொம்ப தேவை. எது தேவை? அவங்க இடத்துல போய் பால் அவங்க கோட்டையே போட்டார். அதிகாரமும் தேவை. நீங்கள் சத்தியத்தை சொல்லும்போது அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணிட முடியாது, எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட முடியாது. உங்களுக்கு அபிஷேகமும் தேவை, அதிகாரமும் இருக்கிறது, ஞானமும் தேவை. ஆண்டவர் எப்படி செயல்பட்டார்? ஞானத்தோடு. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் சர்க்கிளில் நீங்கள் எந்த செய்தாலும் ஞானத்தோடு செய்ய. தினந்தோறும் கேட்க வேண்டிய ஒரு வரம் என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். நான் தீர்க்க தரிசனத்தை கேட்குறேனோ இல்லையோ, அதெல்லாம் கேட்காம கர்த்தர் கொடுப்பார். அதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறது இல்லை. நான் எப்போவுமே நினைப்பேன், வரங்களே நம்ம உருண்டு பிறண்டு கேட்க வேண்டியதில்லை, கனிகளை தான் உருண்டு பிறண்டு கேட்கணும். ஆவிக்குரிய கனிகளுக்காக தான் நம்ம கேட்கணுமே ஒழிஞ்சு வரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அது உனக்கு தேவைப்பட்டா நீ சரியாக பயன்படுத்துவே. அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணார்? எத்தனையோ வரம் பெற்றவர்கள் விழுந்து போனார்கள். ஆனால் கனிகள் உள்ளவர்கள் ஒரு பொழுதும் விழுந்து போகலை. புரியுதா? வரங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்கங்க. பல வரங்கள் இருக்கிறவர்கள் இன்றைக்கு என்ன இல்லை, விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதனால தான் நான் சொல்லுவேன், இன்றைக்கி வரங்களை வைத்து ஓடாதீங்க, வரங்களுக்காக என்ன பண்ணாதீங்க. வரங்கள் என்றால் என்ன? ஆவிக்குரிய பல வரங்களை பற்றி நம்ம பேசணும். நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், வரங்களை குறித்து ஓடினதுனால அவங்களும் அவங்க வரங்களை வைத்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே பெரிய சிலதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அந்தத்துலேருந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, எப்படி என்னவாங்க. நான் சொல்ல ஸ்டாப் கர்த்தர் சொல்கிறத அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ணிடாதீங்க, சொல்லாதீங்க. அது கர்த்தர் உனக்கு பர்சனலாக சொன்னது. அதை வச்சு நீ என்ன பண்ணிடு, கர்த்தருக்காக வாழ. அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிற காரியங்களை நல்லா கவனிங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவர்களை வரத்தை மாத்திரமல்ல ஞானத்தையும் பயன்படுத்தினார். இன்றைக்கி ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானம் கொடுங்க ஆண்டவரை. நான் பிஸ்னஸ் செய்யும்போது எனக்கு ஞானத்தை கொடுங்க. அந்த மனுஷனை பார்க்கும்போது பேசுகிறதுக்கு எனக்கு சரியாக ஞானம் கொடுங்க ஆண்டவரை. சில நேரங்களில் ஏன் நம்மளை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரத்தில் இந்த ஞானம் கேட்கல. ஐயோ, நான் நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தானே, நான் ஆண்டவரை தேடுற மனுஷன் தானே, ஏன் எனக்கு லாஸ் ஆகுது, ஏன் எனக்கு சில காரியங்கள்லாம் தோல்வி ஆகுது, ஏன் சில காரியங்கள்லாம் நான் பேசினா அது சரியாக வரல. ஏன்னா அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படும். ஞானம் நீ அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது வெளிப்படும். அந்த ஞானத்தை சில நேரங்கள்லாம் ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பார் தெரியுமா? அதான் யோசித்தேன், அவ்வளோ பெரியவர் நமக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் வைத்த பிறகு நம்மளை அஞ்ஞானிகளாய் விட மாட்டார்.
ஏனென்றால் அவர் ஞானம் உள்ளவர். இன்னைக்கு நீங்கள் எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பர்சனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவாய் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பர்ட்ஸை போய் கேட்குறதை பார்க்கலாம். இப்போது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா யாரை கேட்கணும்? பாஸ்டரியா கேட்கணும்? யாரை கேட்கணும்? பொதுவாக யாரை கேட்கணும்? அந்த எக்ஸ்பர்ட் என்னம்மா சொல்லுவாங்க அவங்கள? அப்போது தே ஆர் கால்டு புல்ஸ். நான் கொஞ்சம் இதெல்லாம் காமர்ஸில் இருந்ததுனால எனக்கு தெரியும். அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கேட்கணும் இல்லையா? உடம்பு நல்லா இல்லைன்னா யார்கிட்ட கேட்கணும்? டாக்டர்கிட்ட கேட்கணும். வேறு எதனா அட்வைஸ் வேணும்னா லாயர்கிட்ட கேட்கணும். ஆனால் நான் சொல்லட்டுமா, நமக்கு உலகத்துக்கு அதுதான். நமக்கு எக்ஸ்பர்ட் யார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவர் தான். இன்றைக்கி ஒன்று சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு போகிறதுக்கு, அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்குறது தப்பில்லை. அதுக்கு முன்னாடி நீ ஆண்டவரை கேட்டு, ஆண்டோட ஊழியக்காரர்களை கேட்டு, கர்த்தரோட ஆலோசனை பெற்று நீ செய்து பாரு. அதில் ஒரு நாளும் தோல்வி வராது. சில பேர் நினைப்பாங்க, சில பேர் நினைக்கிறாங்க, ஐயோ இவங்கக்கிட்ட போய் கேட்டால் என்ன, இவங்க என்ன பெரிய டாக்டரா? இவங்க என்ன பெரிய, இவங்களுக்கு எப்படி தெரியும்? சில அட்வைஸு எப்படி தான் அந்த நேரத்தில் அப்படி வரும்னு தெரியாது. அதுதாங்க ரெவலேஷன் நான் நினைக்கிறேன். எப்படி அது உலக காரியம்தான், உலகத்துடைய அட்வைஸ் தான். அந்த எக்ஸ்பர்ட் கொடுத்துருப்பானோ இல்லையோ, ஆனால் அவர்களுக்காக மனகுந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், இது செய்யாத, இது செய்யாத, இவங்ககிட்ட போ. உண்மையாகவே பாஸ்டர்கிட்டேருந்து எத்தனையோ பேர்கள் அட்வைஸ் பெற்று இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. நல்ல நிலைமை. அவருக்கு அந்த அந்த அதில் அந்த ஃபீல்டில் ஒன்றுமே தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. அந்த நேரத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற ரெவலேஷனுங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிற விதங்க. ஏனென்றால் நீ அந்த எக்ஸ்பர்ட்டை நம்பாமல் கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கலாம், கர்த்தருடைய ஆலோசனை கேட்கலாம் என்று நீ நினைக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஊழியக்காரர்களை பயன்படுத்தி, அந்த நேரத்தை பயன்படுத்தி கர்த்தர் ஏற்ற ஆலோசனைகளை உனக்கும் எனக்கும் தர போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிந்ததோ இல்லையோ, சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கல என்றதுனால தோல்வி வரல, கர்த்தரிடத்துலேருந்து கேட்கறல என்பதனால தோல்வி வரும். கர்த்தரிடத்தில் கேட்காதனால சில நேரங்களில் என்ன வரும், நமக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கேன் கிவ் ராங் அட்வைஸ். எத்தனையோ பேர்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாவற்றும் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் ஆண்டவர்கிட்ட கேட்டு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனவர்களும் இருக்கிறார்கள். நமக்கு இருக்கிற பொக்கிஷம் தேவன். அதனால் நான் சொன்னேன், அவர்கிட்ட தோண்ட 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 வந்து கொண்டே இருக்கும். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவரிடத்தில் இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்து விடுங்கள். முடிவதற்கு முன்னாடி, ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை செய்கிறேன் சுவாமி, எந்த நிலைமையிலும் ஆண்டவரே அப்பா நான் உம்மிடத்துக்கு வந்து விடுவேன். எனக்கு எந்த ஆலோசனை வேண்டுமென்றாலும், யாரை குறித்து எது அறிய வேண்டும் என்றாலும் நான் உம்மிடத்திலும் உங்களுடைய ஊழியக்காரர்களிடத்திலும் நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்க செய்யுங்க. நான் செய்திருக்கிறேன். அது ரொம்ப மண்டேன் திங்காக இருக்கும். ரொம்ப யார் வேணால் சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நான் என்ன பண்ணதில்லை, என்னுடைய ஞானத்தில் என்ன பண்ணதில்லை. ஆண்டவரிடத்தில் போயிட்டு பரவாயில்ல, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவோம், ஆண்டோட ஊழியக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம். நம்ம பணம், நம்ம காசு, நம்ம ஏன் அவங்கக்கிட்ட கேட்கணும்? நீங்கள் யோசிச்சு, அப்போல்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்துருது எங்களுக்கு. ஒரு ஃபேன் வாங்கினா கூட உட்காந்து ஜெபிச்ச காலங்கள் உண்டு. இன்னைக்கு அப்போது வீடு வாங்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கி ஃபேன் வாங்குறது பெரிய விஷயமா இருந்தது, ஒரு மிக்சி வாங்குறது பெரிய விஷயமா இருந்தது. அந்த ஃபுல் ஏரியாலேயே ஃபஸ்ட்டு ஃபோனு எங்கள் வீட்டில் தான். எதனாலன்னா படிப்படியாக கர்த்தர் கவனித்து கொண்டு வந்தார். இந்த உண்மையை கர்த்தர் கவனிக்கிறாருங்க. உன் உண்மையை கர்த்தர் கவனிக்கிறார். நான் சொல்லட்டுமா, உண்மையை கர்த்தர் கவனிக்கிறார். யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் என் மட்டுக்கு எப்போவுமே நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மட்டுக்கு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. மனுஷர்கள் மேலே உன் நம்பிக்கை வைக்காதே. அவங்க எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சில நேரங்களில் அந்த எக்ஸ்பர்ட்டை வைத்து நான் வேதத்திலே உங்களுக்கு காமிக்க முடியும். பல ஆலோசனைகளை கொடுத்து கெடுத்து விடுவான் பிசாசு. அந்த எக்ஸ்பர்ட்டை நீ ரொம்ப நம்பி இருக்கலாம், அவங்கள நீ ரொம்ப நம்பி இருக்கலாம். அவர்கள் மூலமாகவே உனக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மூலமாகவே நீ எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய நிலைமைகள் வந்து விடலாம். ஆகையினால உன் ஆலோசனை கர்த்தராக இருக்கட்டும். என் ஆலோசனை கர்த்தராக இருக்கட்டும். இந்த வேளையில் தேவ சபையில் தேவனிடத்தில் இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள ஒரு பொழுதும் தயங்காத தேவ பிள்ளையே, ஆமேன் சொல்லுறேன். உன் குடும்பத்தை கட்ட தேவனிடத்தில் ஆலோசனை கேளு.
ஆமென். உன் பிசினஸை கட்ட தேவனிடத்துல இருந்து ஆலோசனை கேளு. ஆமென். உன் பிள்ளையோட வாழ்க்கைக்காக தேவனிடத்துல ஆலோசனை கேளு. உன் திருமணத்திற்காக தேவனிடத்துல ஆலோசனை கேளு. கேளு தேவனிடத்துல இருந்து ஆலோசனை. வராமல் போகாது, வராமல் போகாது, வராமல் போகாது. நிச்சயமாகவே தேவன் ஆலோசனை கர்த்தர். அதுக்கு தான் அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தர். ஆமென், ஆமென். கர்த்தர்